ஓம் சாந்தி 11/8/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் படிப்பின் மூலம் உங்களுடைய கர்மாதீத நிலையை உருவாக்க வேண்டும். கூடவே தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாகுவதற்கான வழியை சொல்ல வேண்டும். ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். கேள்வி: எந்த மந்திரத்தை நினைவில் வைத்திருந்தால் பாவ கர்மங்களிலிருந்து தப்பித்து கொண்டு விடுவீர்கள்? பதில்: தந்தை தீயவைகளை பார்க்காதே, தீயவைகளை கேட்காதே என்ற மந்திரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த மந்திரத்தை நினைவில் வையுங்கள். நீங்கள் உங்களுடைய கர்மேந்திரியங்கள் மூலம் எந்த பாவமும் செய்யக்கூடாது. கலியுகத்தில் அனைவர் மூலமும் பாவ கர்மங்கள்தான் நடக்கிறது. ஆகையால் தூய்மை என்ற குணத்தை தாரணை செய்யுங்கள் என்று பாபா யுக்தி கூறுகிறார். இதுதான் முதன்மையான குணமாகும். ஓம் சாந்தி. குழந்தைகள் யார் முன்பு அமர்ந்திருக்கிறீர்கள்? தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய, அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் நம்முடைய எல்லையற்ற தந்தையின் முன்பு அமர்ந்திருக்கிறோம் என்பது உங்களுடைய புத்தியில் கண்டிப்பாக இருக்கும். பிரம்மாவின் உடலில் இருந்தாலும் சிவபாபாவை தான் நினைவு செய்ய வேண்டும். அப்படின்னா இன்டைரக்டா இந்த பிரம்மாவை நினைக்கக்கூடாது, பிரம்மாவிற்குள்ள இருக்கக்கூடிய சிவபாபாவை நினைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறார். மனிதர்கள் ஒன்றும் அனைவருக்கும் சத்கதி வழங்க முடியாது. மனிதர்கள் பதித்த பாவனர் என்று சொல்லப்படுவதில்லை. குழந்தைகள் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். சிவபாபா ஆத்மாக்களாகிய நம் அனைவரின் தந்தை ஆவார். அந்த தந்தை நம்மை சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். குழந்தைகள் இதனை தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் குஷியும் இருக்க வேண்டும். நாம் நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசி ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் குழந்தைகள் அறிவீர்கள். மிகவும் சகஜமான வழி கிடைத்து கொண்டிருக்கிறது. நினைவு செய்ய வேண்டும் மற்றும் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். தன்னை தானே சோதித்து கொள்ள வேண்டும். இப்பொழுது திரும்பி செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். விநாசம் எதிரில் நின்றிருக்கிறது. குழந்தைகள் முழு நாளும் இந்த விஷயங்களை புத்தியில் கொண்டு வர வேண்டும். இது படிப்பல்லவா? இது முற்றிலும் புதிய படிப்பாகும். நீங்கள்தான் இதை கேட்டிருந்தீர்கள். மேலும் பதவியை அடைந்திருந்தீர்கள். வேறு யாருக்கும் தெரியாது. நாளுக்கு நாள் மனிதர்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். உலகப் போர் மூளப் போகிறது என்று சொல்லவும் செய்கிறார்கள். அதற்கு முன்பாக குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுடைய படிப்பின் மூலம் கர்மாதீத நிலையை அடைய வேண்டும். இப்போ அந்த சீன் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஆனா பாபா அப்போவே சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி உலகம் அதை பத்தி பேச ஆரம்பிச்சிடும், 3வது உலக போரை பற்றி. அதனால அதற்கு முன்னாடி நீங்க கர்மாதீத நிலையை அடைஞ்சிடுங்க அப்படின்றார். நீங்கள் பிராமண சம்பிரதாயத்தினராக இருக்கிறீர்கள். பிறகு சென்று தெய்வீக சம்பிரதாயத்தினராக ஆகுவீர்கள். இந்த பிறவியில் தெய்வீக குணங்களை தாரணை செய்து கொண்டிருக்கிறீர்கள். முதன்மையான தெய்வீக குணம் தூய்மை ஆகும். நீங்கள் இந்த சரீரத்தின் மூலம் எவ்வளவு பாவங்கள் செய்து கொண்டே வந்திருக்கிறீர்கள். பாவாத்மா என்று ஆத்மாவிற்கு தான் சொல்லப்படுகிறது. ஆத்மா இந்த கர்மேந்திரியங்களின் மூலம் எவ்வளவு பாவங்கள் செய்து கொண்டே இருக்கிறது. இப்போது தீயதை கேட்காதே என்று யாருக்கு சொல்லப்படுகிறது? ஆத்மாவிற்கு சொல்லப்படுகிறது. ஆத்மாதான் காதுகளால் கேட்கிறது. ஆத்மாக்களாகிய நாம் மூலவதனத்தில் வசிப்பவர்கள்.
இதற்கு முன்பு இந்த சிந்தனை ஒருபோதும் இருந்ததில்லை. அது ஆத்மாக்களாகிய நம்முடைய வீடு. அங்கிருந்து நாம் பாகத்தை நடிப்பதற்காக வருகிறோம். ஷிவ் பாபா பரம தந்தை, பரம ஆசிரியர், பரம குருவாகவும் இருக்கிறார். நாம் அவருடைய வழிப்படி அனைத்து மனிதர்களையும் உயர்ந்தவர்களாக ஆக்குகிறோம். முக்தி மற்றும் ஜீவன் முக்தி இரண்டும் உயர்ந்தவை ஆகும். தூய்மையான உலகம் இப்போது ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. மற்ற அனைவரும் இனிமையான வீட்டிற்கு சென்று விடுவார்கள். இதை நினைவில் வைக்க வேண்டும். தந்தையின் நினைவின் கூடவே வீட்டின் நினைவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் இப்போது வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். வீட்டில்தான் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது சுயதர்ஷன சக்கரதாரியாகி இருக்க வேண்டும். ஏனென்றால் சுயதர்ஷன சக்கரத்தின் மூலம் உங்களுடைய பாவங்கள் நீங்குகிறது, அசுரத்தன்மை முடிந்து விடுகிறது. தேவதைகள் மற்றும் அசுரர்களுக்கிடையே யுத்தம் ஏற்பட முடியாது. அசுரர்கள் கலியுகத்திலும் தேவதைகள் சத்தியுகத்திலும் இருப்பார்கள். இடையில் சங்கமயுகம் இருக்கிறது. அதாவது சங்கம யுகத்துல தெய்வீக குணங்களுக்கும் அசுர குணங்களுக்கும் நமக்குள்ளேயே மனதிற்குள்ளேயே யுத்தம் நடக்குது. அந்த அசுர குணங்கள் மீது தெய்வீக குணங்கள் வெற்றி அடைகிறது. இதை தான் அது போல காட்டியிருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம கலியுகத்திலே இல்லை, முழுமையாக சத்தியுகத்திலே இல்லை, சங்கமத்தில் இருக்கிறோம். ஆகையில சில நேரத்தில் கலியுகத்தினுடைய அசுர குணங்கள் எமர்ஜ் ஆகுது, சில நேரத்தில் சத்தியுகத்தினுடைய தெய்வீக குணங்கள் எமர்ஜ் ஆகுது. உள்ளுக்குள்ள போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. இந்த விஷயத்தை தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்த மாதிரி காட்டிட்டாங்க. உங்களுக்கு இப்போது ஞானம் கிடைத்திருக்கிறது. எனவே நீங்கள் நிறைய பேருக்கு கொடுக்க முடியும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், உள்ளுக்குள் இருக்கும் அசுரத்தன்மையை அகற்றுவதற்காக போகும் போதும் வரும் போதும் சுயதர்ஷன சக்கரதாரியாகி இருக்க வேண்டும். முழு சக்கரத்தையும் நினைவில் கொண்டு வர வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தந்தையின் நினைவின் கூடவே புத்தி பரந்தாம வீட்டிலும் ஈடுபட்டிருக்க வேண்டும். தந்தை என்னென்ன விஷயங்களை நினைவுபடுத்தி இருக்கிறாரோ அதை சிந்தனை செய்து தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும். அதாவது பாபாவை நினைக்கணும், ஆனால் பரந்தாம வீட்டில் பாபாவை நினைக்கணும், அல்லது பரந்தாம வீட்டையும் அடிக்கடி நினைக்கணும். ஏன்னா கடைசியில் நம்ம அங்கே தானே போகணும். அந்த வீட்டின் சைலன்ஸ் அனுபவம் ஆயிடுச்சுன்னா அடிக்கடி வீடு நம்மளை இழுத்துக்கிட்டே இருக்கும், அந்த ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஆகையில பரந்தாம வீட்டிலும் புத்தி ஈடுபட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். வரதானம், அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர் ஆகுவதின் கூடவே ஏதாவது ஒரு விசேஷ தன்மையில் விசேஷமான பிரபாவசாலி ஆகுங்கள். அதாவது தாக்கத்தை ஏற்படுத்துபவர் ஆகுங்கள். எப்படி மருத்துவர்கள் பொதுவான வியாதிகளின் அறிவுத்திறன் வைத்திருக்கத்தான் செய்கிறார்கள், ஆனால் கூடவே ஏதாவது ஒரு பிரிவில் விசேஷமான அறிவுத்திறன் பெற்ற நிபுணராக ஆகிறார்கள். அதாவது டாக்டர்ஸ் அப்படின்னாலே எல்லாரும் எம்பிபிஎஸ் படிச்சிருந்தா தான் அவங்க டாக்டர்ஸ். அதனால வியாதிகள் பற்றி பொதுவாக அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஏதாவது ஒரு வியாதி அல்லது ஏதாவது ஒரு அங்கத்தினுடைய விஷயத்துல ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க. ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், கார்டியாலஜிஸ்டாக இருப்பாங்க. போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் அப்படின்னா ஆர்த்தோபெடிஷனாக இருப்பாங்க.
டென்டிஸ்டாக இருப்பாங்க. இது போல் தனித்தனி பிரிவுகள் இருக்கு இல்லையா, அதில் ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க. அதேபோல் குழந்தைகளாகிய நீங்கள் அனைத்து குணங்களிலும் நிறைந்தவராக ஆகத்தான் வேண்டும். இருந்தாலும் ஒரு விசேஷ தன்மையை விசேஷமான ரூபத்தில் அனுபவத்தில் கொண்டு வந்து கொண்டே சேவையில் ஈடுபடுத்தி கொண்டே முன்னேறி செல்லுங்கள். எப்படி சரஸ்வதியை கல்வியின் தேவி என்று, லக்ஷ்மியை செல்வத்தின் தேவி என்று சொல்லி பூஜை செய்கிறார்கள், அதேபோல் தனக்குள் சர்வ குணங்கள் சர்வ சக்திகள் இருந்தாலும் ஒரு விசேஷ தன்மையில் விசேஷமான ஆராய்ச்சி செய்து சுயம் தன்னை பிரபாவசாலி ஆக்குங்கள். அதாவது தாக்கத்தை ஏற்படுத்துபவராக ஆக்குங்கள். ஸ்லோகன்: விகாரங்கள் என்ற பாம்புகளை சகஜ யோகத்தின் படுக்கையாக ஆக்கிக் கொண்டு விடுங்கள். அப்போது சதா கவலையற்றவராக இருப்பீர்கள். அவ்யக்த சமிகை: எப்பொழுது மனமே தந்தையினுடையதாகிவிட்டதோ அப்பொழுது மனதை எப்படி ஈடுபடுத்துவது, எப்படி அன்பு செலுத்துவது என்கிற இப்படிப்பட்ட கேள்வியே எழ முடியாது. ஏனென்றால் சதா அன்பில் மூழ்கி இருப்பார்கள். அன்பு சுரூபமாக மாஸ்டர் அன்பின் கடல் ஆகிவிட்டீர்கள். எனவே அன்பு செலுத்த வேண்டி இருக்காது, அன்பின் சொரூபம் ஆகிவிட்டீர்கள். எவ்வளவுக்கெவ்வளவு ஞான சூரியனின் கிரணங்கள் மற்றும் பிரகாசம் அதிகரிக்கிறதோ அந்த அளவிற்கு அதிகமான அன்பின் அலைகளும் பொங்கி எழும். ஓம் சாந்தி. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே அருள் தரும் நல் தியானம் செய்வோம். உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். அன்பருள் வழங்குபவர், ஒப்பில்லாத ஒளியவர், அண்ட சகாசரமாய் உருவான முதல்வன். சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே, சித்தத்திலே சிவனின்
திருவருள் நிறையவே ஞானத்தை அடையும் தத்துவம் காண்போமே, தத்துவம் காண்போமே. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோ. ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே அருள் தரும் நல் தியானம் செய்வோம். உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம்.